யாராவது ஒரு சினிமா ஸ்டுடியோ போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. ரவி ரவி சினிமா ஸ்டுடியோக்கா போற? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. நீ எதுக்கு? எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னு விட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும்போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்னு, நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா, குயிலி, டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய, நீ எங்க போன? மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்காங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சு விட்டானா? ஏன் எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரன்னா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்க ஒரு ஓரத்துல ஆடி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆனா அது உடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் இப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல. சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுன்னு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? நீயா இல்ல நீயா? இந்தப்பா இத பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு ஒரு பச்சை குழந்தை மாதிரி. அவரை குடிக்க வச்சு கெடுத்துறாதீங்க. இவரு பச்சை குழந்தையா? நெஞ்சில் இருக்கிற முடியல ரெட்டை ஜடை போட்டு பூ வைக்கலாம். ஓ, கண்ணு பட்டுருமாக்கும். நீங்க தண்ணி போட்டது இல்லைங்க? இல்லைங்க. பிராண்டி விஸ்கிங்க அப்படின்னா பாட்டிலாவும் பாத்துருக்கீங்களா? அதை பாத்துருக்கீங்க. அப்பா, இந்த உண்மையாவது ஒத்துக்கிட்டிய நீ? சின்ன வயசுல புட்டியில பால் குடிக்கும் போதுங்க ரப்பர் மூடியெல்லாம் போட்டு அங்க அடி நூற்றுல. பா சாமி, குடிகார கிட்ட பழகலாம், குடிக்காத மாதிரி நடிக்கிற கிட்ட பழக முடியாதாங்கப்பா. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி. புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அது அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். அதான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல்ல. யாரா நீ? ஏன்பா பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா, என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணில இருந்து காணுங்க, அவ தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனை 6 மணில இருந்து காணோம், நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்டு? அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியும். புகழை பாட பாட வாய் மணக்கும். என்னது? திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அப்புறம் ஏன்டா நான் என் பல்லு விளக்குற? பாடிக்கிட்டே போக வேண்டியதானடா. தினமும் காலையில் எழுந்திருச்சு ஒரு தடவை திருப்புகழை பாடினா வாயிலிருந்து மூக்கு கண்ணு காது வரைக்கும் மணக்கு. போடா, அப்ப கம்ப்யூட்டர்ல பல்லு விளக்குறா, இவனுக்கு இன்னும் திருப்புகழையே பாடிட்டு இருக்கானுங்கடா. அடி ராக்கம்மா கைய தட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா, புது ராகத்தில் மெட்டு கட்டு ஜாஞ்சா ஜக 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 ஜா. பாப்பு, பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோவம் அக்கடாக்க கிடக்குது. டேய் வாங்க. என்னண்ணே, எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க குலைக்கிறத குலைச்சே தான் தீர்வாள்.